ஹாய் விவர்ஸ் 7 நாள் 7 வகை பூரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தக்காளி பூரி. அதோட பூரி மசால் வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலே நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம் வாங்க. தக்காளி பூரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டும் அதோட சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் எப்படி டேஸ்ட்டோ அதே மாதிரி தக்காளி பூரியும் டேஸ்ட் அதிகம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். கோதுமை மாவு 2 ஸ்பூன் ரவா எடுத்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தழை, கஷூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன், நல்லா பழமான தக்காளி. அதுக்கு வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸில் நைஸாக அரைச்சிட்டு கோதுமை மாவோட கலந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பூரி தேய்ச்சி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ மசாலா செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. இஞ்சி போட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து 1 பை 1 வதங்க விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் கரைச்சி சேர்த்துக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பூரி மசாலா